வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது என்னென்னா, நம்ம போகிற காரியம் ஒரு வேலைக்காக நம்ம ஒரு இடத்துக்கு செல்ல போகிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப கூடணும். நம்ம சொல்கிறத 4 பேர் தட்டாமல் கேட்கணும். ராஜ்யவசியம் ஏற்படணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஆசைப்படுவாங்க. அதற்கு கைமேல் பலன் கொடுத்த மிக பவர்ஃபுல்லான ஒரு தாயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த முறையை யாருமே குறைச்சி எடை போடாதீங்க. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, என்னோடய அனுபவத்தில் ஏகப்பட்ட பேருக்கு நான் இந்த இதை பண்ணி கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்க. சரிங்களா? அதற்கு ஒரே ஒரு மூலிகை மட்டும் இருந்தால் போதும். அது என்ன மூலிகை அப்படின்னா, வெள்ளெருக்கனோட மூலிகை. அனைத்து கிராமப்புறங்கள்லேயும் தெருவுகளையும் இந்த மூலிகை இப்போ விற்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? கிராமப்புறங்கள்லாம் போனால் பார்க்குற இடம்லாம் இந்த வெள்ளெருக்கன் மூலிகை இருக்குது. இந்த வெள்ளெருக்கன் மூலிகையை வச்சு தான் இந்த முறையை நம்ம பண்ண போகிறோம். இதற்கு பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்களா? பௌர்ணமி நாளில் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி வடக்கு திசை போகிற வேரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாழை இலையில் இந்த மூலிகையை வச்சு மஞ்சள் குங்குமம் வைங்க உங்கள் பூஜை அறையில். சரிங்களா? வச்சுட்டு வெள்ளி தாயத்து, அப்படி இல்லைன்னா தங்க தாயத்து. தங்கத்தில் யாரும் வாங்காதீங்க. இப்போ விற்கிற விலைக்கு நீங்கள் வெள்ளியிலே வாங்கிக்கலாம். சரிங்களா? வெள்ளி தாயத்து வாங்கிக்கோங்க. வெள்ளி தாயத்து வாங்கிட்டு நீங்கள் மூலிகை பறித்து வச்சுருக்கீங்களே, அந்த மூலிகையை அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தாயத்தை ஒரு சின்ன தாம்பலத்தில் வச்சு அரளிப்பூவால் இது பண்ணுங்கள். ஒரு சின்ன படையல் மட்டும் போடுங்க. என்ன படையல் அப்படின்னா, அன்றாட ஏதாவது வீட்டுக்கு போடுவீங்க இல்லையா, பூ பழம் தேங்காய் அவுள் பொரிகடலை, ஒரு இனிப்பு வகைகள் இளநீர் பால், இந்த மாதிரி வைங்க. சரிங்களா? இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு சின்ன படையல் மட்டும் போட்டுட்டு, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படின்னா, கரெக்டாக 11 நாள் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஒரு 10,008 உருலாம் ஏறிடுச்சுன்னா கண்ணாபிரான வேலை செய்யும். சரிங்களா? அனுபவத்தில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மூலிகைக்கு ஏதாவது உள்ள வசிய மை இருந்தால் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். இந்த ஏரிழிஞ்சில் மை வைங்க. சர்வகாரிய சித்தி மைலாம் வச்சிங்கன்னா படுபயங்கரமாக வேலை செய்யும். சரிங்களா? ரொம்ப உச்சகட்டமாக விளையாடும். ஏன்னா நம்ம இது கொடுக்கும்போது உள்ளே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மை வச்சு தான் கொடுப்போம். நல்ல எக்ஸ்ட்ரீமில் போய் நல்லா விளையாண்டுட்டு வரும். சரிங்களா? நார்மலாக இந்த மூலிகைக்கு உரு கொடுக்க ஏரிக்கு வந்தது. அப்படி நீங்கள் கொடுத்துட்டு வர ராஜவசியம் ஏற்படும். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிற காரியம் அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே நடக்கும். எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதான் கேட்பாங்க. உங்களை யாரும் சபையை கட்டும். உங்களை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு தோரணை, ராஜ தோரணையாக இருக்கும். உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லணும்னா, ஒரு முதலாளிக்கிற ஒரு கடையில் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா, அந்த முதலாளிக்கு அந்த ஒரு கலை இருக்கும். சரிங்களா? இவங்க தான் முதலாளி அப்படின்னு ஒரு தோரணையாக இருப்பாங்க. அந்த தோரணை இந்த தாயத்தில் கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் நல்ல உடம்புல கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த தாயத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால பணம் ஏதாச்சும் ஒரு வழியில் உங்கள்கிட்ட பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தாயத்தை நீங்கள் உடம்புல அணியும் போது வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். தொழில் ஸ்தானம் நல்ல விருத்தி அடையும். அதனாலேயே பண வரவுங்கிறது ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தாயத்து போடும்போது ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, பெண்களோட அந்த சேர்க்கைங்கிறது இருக்கக்கூடாது. சரிங்களா? இதே கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் இந்த இதை நீங்கள் பூஜை அறையில் இந்த தாயத்தை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இருக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த மாட்டுக்கறி பன்றிக்கறிலாம் சில பேர் சாப்பிடுவாங்க. இந்த தாயத்து போட்டிருக்க பட்சத்தில் இந்த 2 இறைச்சியை மட்டும் சாப்பிடாதீங்க. சரிங்களா? தெய்வம் டக்குன்னு விலகிக்கும். இதை அவுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு குளிச்சுட்டு தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட பவர் குறையவே குறையாது. அப்படி உங்களுக்கு பவர் குறையிற மாதிரி தெரிஞ்சுன்னா
அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு 1008 உரு மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க இதுக்கு சரிங்களா. நல்ல உச்சகட்டமாக விளையாடும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏரெளிஞ்சில் மை இருந்தால் தாராளமாக வைக்கலாம். சர்வகாரிய சித்தி மை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த மூலிகைக்கு கருமுறை மை மட்டும் தயவுசெய்து வச்சிடாதீங்க. எப்படி எதிர்மறையாக அடிக்கும் உங்களையவே சரிங்களா. ஒரு நல்ல ஒரு இதாக சொல்கிறேன், ஒரு மாந்திரிகன்ட்ட நீங்கள் ஒரு மை வாங்குறீங்கன்னா அது கேட்டுட்டு வாங்குங்க. இது கருமுறையாக மூலிகை முறையான்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஏன்னா கருமுறையை கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடி நொறுக்கி தள்ளி விட்டுரும் சரிங்களா. மூலிகை முறையில் அதை வைக்கலாம். தாராளமாக இதை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.